Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியான ரெசிபி. கம்பு இட்லி, அதுக்கு சூட்டபுளாக ஒரு கார சட்னி ப்ளஸ் ஒரு தோசை. ஒரே மாவில் 2 ஐட்டமும் செய்கிற மாதிரி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. வாங்க கம்பு இட்லி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கம்பு இட்லி செய்கிறதுக்கு கம்பு 2 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கலரிசி 1 டம்ளர், கொஞ்சமாக உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 4 ஹவர் ஊற வச்சுட்டு 8 ஹவர் புளிக்க வச்ச மாவு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கம்பு 2 டம்ளர், பச்சரிசி புழுங்கரிசி 2 டம்ளர், 4க்கு 1 கணக்கு. நம்ம அரை டம்ளர் மட்டும் உளுந்து போட்டால் போதும். கம்பு அந்தளவுக்கு உளுந்து நமக்கு தேவைப்படாது. உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். வெந்தயம் இந்த அளவு தான் போட்டிருக்கிறேன். 4 டம்ளருக்கு நீங்கள் அரை டம்ளர் உளுந்து, வெந்தயம் கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஊற்றி வச்சிடலாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும் இட்லி. கம்பு மாவு இருந்ததுன்னா நீங்கள் இட்லி மாவுலையே கலந்துட்டு கம்பு மாவு அப்படியே சேர்த்துட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுலேயும் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். கம்பா செய்கிறப்ப இந்த மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக சாஃப்டாகவே நல்லா இட்லி இருக்கும். நம்ம இட்லியை ஊற்றி வச்சிட்டோம். இப்போது இட்லி பானையில் 10 நிமிஷம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வைக்கிறோம். அப்போ 1/4 மணி நேரத்தில் நமக்கு சாஃப்டாக இட்லி வந்துடும். இதுக்கு இடையிலையே ஒரு கார சட்னி இதுக்கு சூட்டபுளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவு பூண்டு தோலெல்லாம் உரித்து வச்சிட்டோம். ஒரு கொட்டை புளி, காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடணும். பார்க்க நல்ல செவன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இட்லி நல்லா வெந்துருச்சு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாகவே இட்லி இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய கம்பு இட்லி ரெடி ஆகிட்டுங்க. நல்லாவே சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம ஊற வைக்கிற டைம் தான் கரெக்டாக 4 ஹவர் ஊற வைக்கிறோம். 8 ஹவர் புளிக்க வச்சா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான கம்பு இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு, அதுக்கு சூட்டபுளாக கார சட்னி பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கார சட்னி கம்பு இட்லிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயும் விட்டுக்கிறோம். டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நீங்களே. இந்த மாவுலையே அப்படியே நம்ம ஒரு கம்பு தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லாவே ஈஸியாகவே ஊற்ற வந்துடும் நமக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்படியே ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அந்த மேலே வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அதுக்காக 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா நம்மளுடைய கம்பு தோசை மொறுன்னு நம்ம ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஈஸியாக ஒரே மாவுலேயே இட்லியும் ரெடி பண்ணிக்கலாம், தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரே நிமிஷம்தான். மேலே வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அது வேகிற டைம் மட்டும்தான். லேசாக மூடி வச்சு எடுத்தால் நம்மளுடைய கம்பு தோசை, கம்பு இட்லி நல்ல ஒரு கார சட்னியோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கம்பு தோசை ரெடி ஆகிட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க.